தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களை, பிஸ்மி அவர்கள் இந்த 3 பேர் இந்த வலைப்பேச்சுன்னு ஒரு சேனல்ல 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, அதில் சென்டரா உட்காந்துருப்பாரு பாருங்க, அவர் தான் பிஸ்மி. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களோட ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணி ஏஐல பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஃபோட்டோவில் சீமான் அவர்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே சல்யூட் அடிக்கிற மாதிரியும், இன்னொரு ஃபோட்டோவில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு வெளியே சீமான் அவர்கள் நிற்கிற மாதிரியுமான புகைப்படங்களை போட்டிருந்தாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதனால வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானாரு பிஸ்மி அவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டே ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு போட்டு மிதிச்சிட்டாங்க பிஸ்மியன் தம்பிகள் அப்படின்றது. இதனால தம்பிகளுக்கு இது ஏத்துக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா இது வந்து ஒரு ஆதாரமற்ற தேவையில்லாத ஒரு பொருட்டுகளை வந்து ரொம்ப வருஷமா பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமானவர்களும் சரி தம்பிகளும் சரி ரொம்பவே அமைதி காத்துட்டு வந்தாங்க எல்லா விஷயத்துக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த வாட்டி பிஸ்மியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து பிஸ்மி அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பா மதுரையில வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க வந்து உங்க வேலை என்ன? உங்க வேலை வந்து சினிமாவில் என்னென்னமோ கிசு கிசு பேசுறது உங்க வேலை. அதை நீங்க செய்யாம நேரா வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு சீமானவர்களை விமர்சிக்கணும், ட்விட்டர்ல வந்து சீமானவர்களை விமர்சிக்கணும்ன்ற தேவை என்ன இவருக்கு இருக்கு அப்படின்றது சத்தியமா புரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. எதுக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பணும்? நீ ஒன்னே ஒண்ணுதான், சீமானவர்கள் ஜெயிக்கல, வெறும் 4% ஓட்டு தானே வச்சிருக்காரு. அப்புறம் சீமானவர்கள் நீங்க விமர்சிக்கணும்? சீமானவர்களை பார்த்து ஏன் இவ்வளவு பயம் அப்படின்றது ஒன்று இருக்கு. சீமானவர்களை பார்த்து கடைசி வரைக்கும் நீங்க பயந்துகிட்டு தான் இருக்கணும். அவர் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி அவர் தான் இங்க எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அவரை கூட சிறந்த பொருள் யாருமே கிடையாது. எனவே சும்மா வந்து பிஸ்மி அவர்கள் கைது செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சீக்கிரமா சிறையில வந்து நம்ம பிஸ்மியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.